இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் மாங்காய் தொக்கு. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் மாங்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 5, மாங்காய் 1, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 5 பல், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கத்திரிக்காய் மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய வச்சுருக்கோம். இந்த தண்ணியிலேயே இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்க ஒரு வெங்காயம் சேர்க்குறோம். இது கூடவே ஒரு தக்காளி, நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கோம். ஏன்னா கத்திரிக்காய் நமக்கு உடனே நல்லா குழஞ்சிடும். உங்களுக்கு தோல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சரியா இருக்காது. மாங்காயில் நமக்கு சேர்ந்து குழையாது. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் தோல் எடுத்துட்டு ஆட் பண்ணுறோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் மாங்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, ஈஸியாக, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா நமக்கு எப்பயுமே உள்ளே போடுற மசாலாவை அது இழுத்துரும். அதே மாதிரியே நம்ம சேர்த்துருக்க மாங்காய் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு தன்மையோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இப்போ நீங்கள் குழம்பு ரசம் தனித்தனியாக வைக்காமல் இந்த தொக்கு ஒன்று இருந்துச்சுனாலே உங்களுக்கு சாதம் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு தெரியாது. அந்தளவு குயிக்காக பண்ணக்கூடிய இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். இதை நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா கத்திரிக்காய் நமக்கு சட்டுன்னு வெந்துடும். அதே மாதிரி மாங்காயும் சட்டுன்னு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கத்திரிக்காய் மாங்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நமக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சிம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா நமக்கு மற்ற வச்சு கடைஞ்சிருவாங்க. அப்படி இல்லாட்டி நமக்கு ருபு உரல் இருந்ததுன்னா நம்ம நல்லா போட்டு அதில் ஒரு சுற்றிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் மிக்சியில் கூட உங்களுக்கு மசிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக மிக்சியில் நீங்கள் பல்ஸில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த ரெசிபியே நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாங்காய் நல்லா நமக்கு அந்த குழஞ்சு, அந்த கத்திரிக்காயும் நல்லா குழஞ்சு அந்த தொக்காக இருக்கிறது தான் இதோடைய டேஸ்ட்டே. இந்த மாதிரி கத்திரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் நல்லா நம்ம மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நெய்யை நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, இதில் நல்லா இடிச்சிருக்க பூண்டு சேர்க்க போகிறோம். இது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இது கூடவே சின்ன வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கியிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிண்டி வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆயிடுச்சு.
இந்த தாளிப்பை அப்படியே நம்மளுடைய மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கத்திரிக்காய் மாங்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.